தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போ ரீசெண்டாக இந்தியன் பேங்க் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேங்க் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு 11,000க்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். முக்கியமாக அப்ளை பண்ண எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 24,000 64,000 வரைக்கும் பேசிக் பே மட்டுமே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன். ஓகேங்களா? அதாவது அரசு வங்கி வேலைவாய்ப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆணையம் மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இப்போ நமக்கு கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ் அதாவது கிளர்க்கு போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 28 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீஸ் பெய்ட் பண்ணுறதுக்கும் ஆகஸ்ட் 21 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஏதாவது தப்பாக ஃபில் பண்ணிவிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குமே அவங்க 2 days டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது. அதையுமே நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ட்ரைனிங்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அதோட செலெக்ஷன் ப்ராசஸில் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லி 2 எக்ஸாம்ஸ் இருக்கும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதமும் மெயின் எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதமும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 2027 உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் முடிச்சுட்டு போஸ்டிங்ஸுமே கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கிங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் என்னென்ன பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் நேஷனல் பேங்க், பஞ்சாப் சிந்த் பேங்க், யூகோ பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த பேங்க்கில் இருக்க கிளர்க்கு வேக்கன்சிஸை இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. 11,000+ வேக்கன்சிஸ் இருக்குது. சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பேவே 24,050 64,480 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது எல்லாமே எக்கச்சக்கமாக உங்களுக்கு அலவன்சஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கொடுத்துருக்காங்க. பார்த்துடலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எந்த கண்ட்ரிலேருந்து அப்ளை பண்ணலாம், அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் எலிஜிபிள் தான். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் விண்ணப்பிச்சிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 28 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். ஓகேங்களா? டேட் ஆஃப் பர்த்தில் உங்களுக்கு டவுட் வரும் அப்படின்னு சொல்லி டேட் ஆஃப் பர்த்துமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 2 1998 ஆகஸ்ட் 1 2006 இந்த டைமுக்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அவங்க சொல்லியிருக்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 5 years ஏஜில் ரிலாக்ஸேஷன் அவங்க 33 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓபிசினா 3 years ரிலாக்ஸேஷன் அவங்க 31 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிடபிள்யூடி கேட்டகரியாக இருந்தால் 10 years ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 38 வயது வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் அண்ட் உமன் லீகலி செப்பரேட்டட் ஃப்ரம் தர் ஹஸ்பண்ட் who have not remarried இந்த கேட்டகரியில் வர ஃபீமேலுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஈடபிள்ஸாக இருந்தால் 35 years வரைக்கும் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தால் 38 years வரைக்கும், எஸ்சி எஸ்டினா 40 years வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 1 2026 அந்த டேட் படி நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கனாலே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். கம்ப்யூட்டர் லிட்ரஸி தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிப்ளமோ அல்லது டிகிரி அல்லது சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேட்டகிரி, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஎஸ்எம் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கெல்லாம் ₹175 ஃபீஸு. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே ₹850 ஃபீஸ் பெய்ட் பண்ணணும். அதையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலையே ஃபீஸ் பெய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் தான் இருக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில். மொத்தமாக 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்குக்கு கேட்பாங்க. ஸோ 60 நிமிடங்கள், அதாவது 1 மணி நேரம் எக்ஸாம் இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமெரிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் எபிலிட்டி இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அடுத்து மெயின் எக்ஸாமினேஷனும் அப்ஜெக்டிவ் டைப்லேயே கொடுத்துருக்காங்க. 160 கொஸ்டின்ஸ் 200 மார்க்குக்கு எக்ஸாம் இருக்கும். 125 நிமிடங்கள் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஃபினான்ஷியல் அவேர்னஸ்ஸு, ஜென்ரல் இங்கிலீஷு, ரீசனிங் எபிலிட்டி, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம் வந்து நீங்கள் தமிழில் அட்டன் பண்ணணும் அப்படின்னாலும் அட்டன் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், தமிழ் லாங்குவேஜஸில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடான லாங்குவேஜோ அதை சூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ்லேயே எக்ஸாமும் அட்டன் பண்ணிக்கலாம். பெனல்ட்டி ஃபார் ராங் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு ஆன்சர் வந்து ராங்காக என்ட்ரி பண்ணுறீங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட் இருக்கும். அதாவது நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்க வேக்கன்சிஸ் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஸ்டேட்டுக்கான லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்குமே ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணுங்கிற அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இங்கே எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்க சொல்லியிருக்க நோட்டிஃபிகேஷன் எல்லாமே அகைன் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்கும். உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குற இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபீஸுமே ஆன்லைனில் பெய்ட் பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே ஒன் டைம் படித்து பார்த்துருங்க. ஸோ இங்கே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறது நான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப்புமே கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்ப்போம். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா இங்கே வந்து உங்களுக்கு 50 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5 வேக்கன்சிஸ், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவில் 40 வேக்கன்சிஸ், கனரா பேங்க்கில் 5 வேக்கன்சிஸ், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 61 வேக்கன்சிஸ், இந்தியன் பேங்க்கில் 345 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இந்தியன் ஓவர்சீஸில் 77, பஞ்சாப் நேஷனலில் 60, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கில் 6 வேக்கன்சிஸ், யூகே பேங்க்கில் 26, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இன்னும் வேக்கன்சிஸ் அப்டேட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் பண்ணாங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மொத்தமாக இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் 675 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான் நம்மளுக்கு. ஓகேங்களா. எக்ஸாமினேஷன் சென்டரும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வேரியஸ் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் நீங்கள் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், மதுரை, நாமக்கல், நாகர்கோவில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், திருப்பூர், விழுப்புரம், கடலூர் இந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர், கடலூர் இந்த லொக்கேஷன்ஸில் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ அது டீட்டெயில்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும், அது என்ன ஃபைல் சைஸ், என்ன ஃபார்மேட்டு, எப்படி இருக்கணும், அதோட கைட்லைன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே இருக்குது. ஓகேங்களா. இதை எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.